இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் குறிவைக்கப்படுவார்கள். நெதன்யாகுவின் எச்சரிக்கையால் தீவிரமடையும் பதற்றம். அமெரிக்காவின் போர் நிறுத்தம் ஒரு பொறி. ஈரான் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட வலுவான சந்தேகம். ஹிஸ்புல்லா தலைவரின் தனிப்பட்ட செயலாளரை வீழ்த்தியது இஸ்ரேல். இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு லெபனான் அழைப்பு. அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி வைத்தியம். ஈரானில் மீண்டும் தூதரகத்தை திறந்த ஸ்பெயின். ChatGPT-யால் எழுதப்பட்ட சமாதான ஒப்பந்தம். JD Vance வெளியிட்ட அதிரடி தகவல். ஈரானின் அணுக்கனவுக்கு முற்றுப்புள்ளி. ட்ரம்ப் வரைந்த அந்த சிவப்பு கோடு தோண்டி எடுத்து அப்புறப்படுத்துவோம். அணுசக்தி விவகாரத்தில் ட்ரம்பின் அடுத்த அதிரடி. ட்ரம்பிற்கு ஈரான் விடுத்த இறுதி எச்சரிக்கை. ஒன்றில் போர் நிறுத்தம், இல்லையில் இஸ்ரேல் மூலம் போர். இரண்டில் ஒன்றை முடிவு செய்யும். ஈரான் போர் 3000க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. ஈரான் லெபனானுக்காக போர் நிறுத்தத்தை முறைப்பது முட்டாள்தனம். அமெரிக்க துணை ஜனாதிபதி. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நாளை பாகிஸ்தானில். ஈரான் பங்கேற்பு. ஷெபாஸ் ஷெரீப். கடல் கன்னிவடிகள் அபாயம். கப்பல்களுக்கு வழிகாட்டும் புதிய வரைபடத்தை வெளியிட்டது ஈரான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து தேவைப்படும் இடங்களில் எல்லாம் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். நெதன்யாகு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், எங்கள் செய்தி தெளிவாக உள்ளது. இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு எதிராக செயல்படும் எவரும் குறிவைக்கப்படுவார்கள். வடக்கு பகுதி மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நாங்கள் மீட்டெடுக்கும் வரை தேவைப்படும் இடங்களில் எல்லாம் ஹிஸ்புல்லா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியது. ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள், ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கடக்கும் இடங்கள், அத்துடன் ஆயுத கிடங்குகள், ஏவுதளங்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் கட்டளை மையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று நெதன்யாகு மேலும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இந்த தாக்குதல்கள் தொடர்பான இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் காணொலி காட்சிகளையும் அவர் பகிரங்கப்படுத்தியுள்ளார். ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் நயீம் ஹாசிமின் செயலாளரும் மருமகனுமான அலி ஜூசப் ஹர்சி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்ததை தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. இந்த போர் நிறுத்தத்தில் லெபனான் சேர்க்கப்படவில்லை என்று இஸ்ரேல் முன்னதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஒப்பந்தத்தின் கடுமையான மீறலுக்கு சமம் என்றும் ஈரான் கோரியுள்ளது. இதேவேளை போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து தனது முதல் தாக்குதலாக நேற்றிரவு ராக்கெட்டுகளை ஏவியதற்கு ஹிஸ்புல்லா பொறுப்பேற்றது. நேற்று லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய பெரிய அளவிலான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவற்றை போர் நிறுத்த மீறல்கள் என்றும் விவரித்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தலைமைத்துவத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட தெஹ்ரானைச் சேர்ந்த அரசியல் அறிவியல் பேராசிரியர் ஒருவர் புதிதாக அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை அந்நாட்டு அதிகாரிகள் ஆழ்ந்த சந்தேகத்துடன் பார்ப்பதாகவும் இது மீண்டும் தாக்குதல்களை தொடங்குவதற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளார். புதன்கிழமை CNN-க்கு அளித்த பேட்டியில் தெஹ்ரான் பல்கலைக்கழக பேராசிரியரும் ஈரான் அரசாங்கத்தின் மூத்த அதிகாரி மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் முன்னாள் தளபதியின் மகனுமான ஹம்சே சபாவி சில ஈரான் அதிகாரிகள் இந்த போர் நிறுத்தம் ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கலாம் என்று நம்புவதாக கூறினார். ட்ரம்ப் நிர்வாகத்துடன் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்க தரப்பின் உண்மையான நோக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவது அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்ததாக சபாவி கூறினார். மேலும் அவர்கள் முன்பு ஈரானை தாக்க முடிவு செய்திருந்தனர். அந்த பேச்சுவார்த்தை ஒரு பொறி மட்டுமே என்றும் குறிப்பிட்டார். எனவே இதை சுற்றிலும் இந்த 2 வார போர் நிறுத்தம் மீண்டும் ஒரு பொறி என்றும், ஒருவேளை இந்த 2 வாரங்களுக்குள் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ மீண்டும் தாக்கக்கூடும் என்றும் பல அதிகாரிகள் நம்புகின்றார்கள். மோதலின் போது தனது தந்தையுடன் நடத்திய உரையாடல்கள் உட்பட ஈரானின் ராணுவ தலைமைகளுக்குள் நிலவும் வலுவான உறுதிப்பாட்டையும் சபாவி விவரித்தார். நான் அவருடன் பேசினேன். அவர்கள் அனைவரும் தங்கள் தாய் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இது ஒரு சண்டை என்றும், இது ஈரானிய நிலப்பரப்பு, ஈரானிய கண்ணியம் மற்றும் பெருமை மீதான படையெடுப்பு என்றும் அவர்கள் பார்க்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் இதுவரை இந்த போரில் ஈரான் மேலோங்கி இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனியின் நிலை குறித்து கேட்டபோது தனக்கு தெளிவில்லை என்று கூறிய சபாவி, அது பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை என்று சுருக்கமாக தெரிவித்தார்.
லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது புதன்கிழமை இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் ஹாசிமின் மூத்த உதவியாளர் ஒருவரை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் இன்று அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் நயீம் ஹாசிமின் தனிப்பட்ட செயலாளரும் மருமகனுமான அலி ஜூசுப் ஹர்சியை ராணுவம் கொன்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்சியை ஹாசிமின் நெருங்கிய கூட்டாளி மற்றும் ஆலோசகர் என்று ராணுவம் விவரித்ததுடன் அவர் அவரது அலுவலகத்தை நிர்வகிப்பதிலும் பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தார் என்றும் கூறியது. இந்த கூற்று குறித்து ஹிஸ்புல்லாவிடமிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை. புதன்கிழமை பிற்பகுதியில் தெற்கு பெய்ரூட்டில் உள்ள லைலாகி கபாத் பகுதியில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் தலைநகர் முழுவதும் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் லெபனானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்தது. பெய்ரூட் உட்பட லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 254 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 1165 பேர் காயமடைந்தனர் என்றும் லெபனான் குடிமை பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. நீண்டகால அடிப்படையில் மார்ச் 2 முதல் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்பட்ட மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 1739 உயர்ந்துள்ளதாகவும் மேலும் 5873 பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் அரசாங்கம் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 6 வாரங்களில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய மிக மோசமான தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் லெபனான் மீது இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் லெபனானின் இந்த நிலைப்பாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஈரான் தனது நிபந்தனைகளில் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த கோரி வலியுறுத்தியுள்ளது. எனினும் இங்கு குறிப்பிட்டபடி லெபனானின் பாதுகாப்பை தனது சொந்த தேசிய பாதுகாப்பிலிருந்து பிரிக்க முடியாததாக கருதினாலும் ஹிஸ்புல்லாவிற்கு ஈரான் தனது இருப்பு நலன்களை தியாகம் செய்யாது என்று அரபு அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். தனது முக்கிய நலன்கள் கோரிய போது ஈரான் பல்வேறு கட்டங்களில் ஹிஸ்புல்லா ஈராக்கிய போராளிகள் குழுக்கள் மற்றும் ஹமாஸ் உள்ளிட்ட தனது பதிலி வலையமைப்பை திறம்பட கைவிட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் பல தரப்பினரும் சம்பந்தப்பட்ட விடயங்களும் இருப்பதால் இந்த மோதலை இப்போது ஒரு பலதரப்பு மோதலாக மாற்றி அதை தெளிவாக தீர்க்க இயலாது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே எட்டப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் நீரிணையை தற்காலிகமாக மீண்டும் திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. எனினும் பிரதான கடல்வழி பாதையில் கடல் கன்னிவடிகள் இருப்பதற்கான அபாயம் உள்ளதாக கூறி இன்று புதிய மாற்றுப்பாதைகளை ஈரான் அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் பிரதான போக்குவரத்து வலையமைப்பில் கன்னிவடிகள் இருக்கலாம் என்பதால் கப்பல்கள் மோதல்களை தவிர்க்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு ஈரானின் புரட்சிகர ராணுவம் அறிவித்துள்ளது. கடல்சார் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு இணங்கவும் கன்னிவடிகளில் இருந்து பாதுகாக்கப்படவும் அனைத்து கப்பல்களும் ஈரானால் அறிவிக்கப்பட்ட மாற்று நுழைவு மற்றும் வெளியேறும் பாதைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பாதைகள் ஈரானின் பிரதான நிலப்பரப்புக்கு அருகாமையில் அமைந்துள்ளதால் கப்பல்களின் நகர்வுகளை ஈரானால் உன்னிப்பாக கண்காணிக்க முடியும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானை முற்றாக அழிப்பதாக விடுத்திருந்த 48 மணி நேர காலக்கெடு முடிவடைய 1 மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. மார்ச் மாத ஆரம்பத்தில் இருந்து ஈரான் இந்த நீரிணையை முடக்கியதால் உலகளவில் எரிசக்தி விலைகள் கடுமையாக அதிகரித்தன. தற்போது தற்காலிகமாக திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சுமார் 2000 கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேலின் தாக்குதல்கள் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒருபோதும் சேர்க்கப்படவில்லை. ஏற்கனவே போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் தங்களுக்கு சம்பந்தமில்லாத லெபனான் விவகாரத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வது முட்டாள்தனமானது என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் புதன்கிழமை ஹங்கேரியிலிருந்து வெளியேறிய போது ஊடகவியலாளர்களுக்கு தெரிவிக்கையிலே இதனை தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தில் லெபனான் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஈரான் கருதுவது ஒரு தவறான புரிதல் அல்லது தவறான பரப்புரை எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப்பின் அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அறிக்கையில் லெபனான் மீதான தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஒன்றில் போர் நிறுத்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது இஸ்ரேல் மூலமான போரை தொடர வேண்டும். இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஒன்றில் போர் நிறுத்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் இந்த போரின் மிக மோசமான தினமாக மாறியுள்ளது. லெபனான் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதல்களில் குறைந்தது 254 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 1100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானுக்கு லெபனானை போருக்குள் இழுத்துவிட்டதாக உள்நாட்டில் கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகின்றது. எனினும் ஹிஸ்புல்லாவை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என ஈரான் புரட்சிகர ராணுவம் அறிவித்துள்ளது.
அமெரிக்க ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் நாட்டின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் நாளை நடைபெறவுள்ளது என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் இரு நாடுகளின் தலைமைக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து பிணக்குகளையும் தீர்ப்பதற்கான ஒரு திட்டவட்டமான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஏதுவாக 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரு நாட்டு பிரதிநிதிகளையும் இஸ்லாமாபாத்திற்கு வருமாறு அழைக்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளதை அடுத்து இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்தி அறிவிப்புகள் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள இரு நாட்டு அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியன் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் இருதரப்பு மோதலை நிறுத்தி அமைதி நிலையை கொண்டுவர பாகிஸ்தான் எடுக்கின்ற முயற்சிகளை அவர் பாராட்டியதாகவும் ஷெபாஸ் ஷெரீப் மேலும் கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் ஜனாதிபதியுடன் பாகிஸ்தான் பிரதமர் 45 நிமிடங்கள் உரையாடியதாக பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் இடையிலான 14 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான சில மணி நேரங்களிலேயே ஜனாதிபதி டிரம்ப் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பூகம்பத்தை கிளப்பியுள்ளார். ஈரானுக்கு ராணுவ ஆயுதங்களை வழங்கும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவிற்கு பொருட்களை விற்க வேண்டுமானால் 50% வரை கட்ட வேண்டும் என அவர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். ஈரானுக்கு ராணுவ தளவாடங்களை வழங்கும் நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் அனைத்து பொருட்கள் மீது உடனடியாக 50% வரை விதிக்கப்படும். இதில் எந்தவிதமான விலக்கும் அல்லது விதிவிலக்கும் கிடையாது என டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக கூறியுள்ளார். டிரம்ப் எந்த நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை என்றாலும் ஈரானின் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு திட்டங்களுக்கு பின்னால் இருக்கும் சீனா மற்றும் ரஷ்யாவையே இந்த மிரட்டல் குறிவைப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். 14 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே இத்தகைய மிரட்டலை டிரம்ப் எடுத்துள்ளது. ஈரானுக்கு வரும் வெளிநாட்டு உதவிகளை முற்றாக துண்டித்து அந்த நாட்டை பேச்சுவார்த்தையில் பலவீனப்படுத்துவதற்கான ஒரு தந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. நாங்கள் சமீப காலமாக ஈரானுக்கு எந்த ஆயுதமும் வழங்கவில்லை என பெய்ஜிங் மற்றும் மாஸ்கோ மறுப்பு தெரிவித்துள்ளன. இருப்பினும் ரஷ்யா தொடர்ந்து ஈரானுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்க ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டுள்ளது. தற்போது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் உலவி வரும் 10 அம்ச திட்டங்கள் குறித்து துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஹங்கேரியில் வைத்து ஒரு பகிர் விளக்கத்தை அளித்துள்ளார். ஜாரெட் குஷ்னரிடம் ஒரு 10 அம்ச திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதை பார்த்த உடனே இது ChatGPT-யால் எழுதப்பட்டது என்று தெரிந்துவிட்டது. அதை உடனடியாக குப்பையில் வீசி எறிந்துவிட்டோம் என வான்ஸ் கிண்டல் அடித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்ப் நேற்று தனது ட்ரூத் சோசியல் பதிவில் குறிப்பிட்டது 2வது திட்டத்தையாகும். இது அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உருவான ஒரு நியாயமான திட்டம் என அவர் விளக்கம் அளித்துள்ளார். 3வதாக ஒரு திட்டம் இப்போது வைரலாகி வருகிறது. இது ஈரானில் இருக்கும் யாரோ ஒரு ரண்டம் ஜாகு கிளப்பிவிட்டது. இது மிகவும் அதீதமான கோரிக்கைகளை கொண்டுள்ளது. இதற்கும் பேச்சுவார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை என வான்ஸ் சாடியுள்ளார். ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியிட்ட திட்டத்தை CNN செய்தி நிறுவனம் ஒளிபரப்பியதை கண்டித்த வான்ஸ் ஈரான் தான் வெற்றி பெற்றதாக காட்டிக்கொள்ள பொய்யான பட்டியல்களை பரப்புகிறது என்று எச்சரித்துள்ளார். 14 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மிக முக்கிய மற்றும் ஆபத்தான நிபந்தனையை வெள்ளை மாளிகை இன்று பகிரங்கப்படுத்தியுள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் விவகாரத்தில் ஜனாதிபதி டிரம்ப் துளியும் பின்வாங்க போவதில்லை என்பது உறுதியாகியுள்ளது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது ஜனாதிபதி டிரம்பின் சிவப்பு கோடு. இதிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீபிட் இன்று அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பதிவில் ஈரானில் இனி யுரேனியம் செறிவூட்டப்படாது, அமெரிக்கா ஈரானுடன் இணைந்து மண்ணுக்கு அடியில் புதைந்துள்ள அணுசக்தி துகள்களை தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானின் அணுசக்தி மையங்களை முற்றாக துடைத்தெறிவதே அவரது திட்டம். இந்த மாற்றங்களை ராஜதந்திர ரீதியாக செய்ய விரும்புவதாகவும் ஆனால் அதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. ஈரானிடம் அணுவாயுதம் இருக்காது என்பதில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் தனது 10 அம்ச திட்டத்தில் அணுசக்தி உரிமையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதாக சொன்னது. ஆனால் டிரம்ப் அதை அகற்றப் போகின்றேன் என்கிறார். இந்த முரண்பட்ட நிலைப்பாடுகளில் சனிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தை அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள 14 நாள் போர் நிறுத்தம் இப்போது முறையும் அபாயத்தை எட்டியுள்ளது. லெபனானில் இன்று ஒரே நாளில் 112 பேரை இஸ்ரேல் கொன்று குவித்துள்ள நிலையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்காவிற்கு ஒரு அதிரடி செக் வைத்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் மிகவும் தெளிவானவை. அமெரிக்காவிற்கு இப்போது 2 வழிகள் தான் உள்ளன. ஒன்று, முழுமையான போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லது இஸ்ரேல் மூலமாக போரை தொடர வேண்டும். இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என அவர் டிரம்பின் முகத்தில் அடித்தார் போல தெரிவித்துள்ளார்.
லெபனானில் இன்று இஸ்ரேல் நடத்தியுள்ள படுகொலைகளை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை காப்பாற்றப் போகிறதா இல்லையா என்பதை உலகம் கவனித்துக் கொண்டிருக்கின்றது என அவர் எச்சரித்துள்ளார். இன்னொரு பக்கம் ஈரானின் புரட்சிகர காவல் படை லெபனான் மீதான தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் உரிய பதிலடி கொடுப்போம் என அறிவித்துள்ளது. இது 14 நாள் அமைதி ஒப்பந்தம் இன்றிரவே முறிய வாய்ப்புள்ளதை உணர்த்துகின்றது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்சத் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி மறைந்து இன்றுடன் 40 நாட்கள் நிறைவடைகின்றன. இதையொட்டி ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சியா இஸ்லாமிய நம்பிக்கையின்படி 40வது நாள் என்பது துக்க காலம் முடிவுக்கு வரும் புனித நாள். தெஹ்ரான் தெருக்களில் ஹமேனியின் உருவப்படங்களையும் தேசிய கொடிகளையும் ஏந்தியவாறு மக்கள் எதிர்ப்பின் சின்னம் என முழக்கமிட்டு வருகின்றனர். மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ஹமேனி மறைந்து 40 நாட்கள் ஆகியும் இதுவரை உடல் முறைப்படி அடக்கம் செய்யப்படவில்லை. பாதுகாப்பு காரணங்களோ அல்லது வேறு ஏதேனும் ராஜதந்திர காரணங்களா என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் இதுவரை பொதுமக்களின் முன்னால் தோன்றவே இல்லை. அவரது பெயரில் அறிக்கைகள் மட்டுமே வாசிக்கப்படுகின்றன. இந்த 14 நாள் போர் நிறுத்த காலத்தில் அவர் வெளியே வருவாரா என உலகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுடன் 14 நாள் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இந்த 40வது நாள் நினைவேந்தல் ஈரானிய மக்களிடையே தேசப்பற்றையும் அமெரிக்காவிற்கு எதிரான கோபத்தையும் மீண்டும் தூண்டியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஈரான் ராணுவத்திற்கும் இடையே நடைபெற்று வரும் போரில் ஈரானில் இதுவரை 3000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் தடயவியல் மருத்துவ அமைப்பின் தலைவர் அப்பாஸ் மஸ்ஜடி ஆரணி தெரிவித்துள்ளார். இதில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சுமார் 40% உடல்கள் இன்னும் முழுமையாக அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்காவை மையமாக கொண்டு மனித உரிமைகள் அமைப்பான HRANA ஏப்ரல் 7 நிலவரப்படி குறைந்தது 1701 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் இதில் 254 சிறுவர்கள் அடங்குவர் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் ராணுவ தரப்பில் 1221 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்ற 714 பேரின் விவரங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அந்த அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் தற்போது நிலவும் கடுமையான போர் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக சர்வதேச ஊடகங்கள் அங்கு செய்தி சேகரிக்க செல்வதில் பெரும் சிக்கல்கள் நீடிக்கின்றன. குறிப்பாக வெளிநாட்டு செய்தியாளர்களுக்கு விசா மறைக்கப்படுவதால் கள நிலவரங்களை சரியாக கணிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இணைய செயல்பாடுகளை கண்காணிக்கும் நெட்பிளக்ஸ் அமைப்பின் தகவல்படி ஈரானில் இணைய சேவை முடக்கப்பட்டு இன்றுடன் 41 நாட்கள் நிறைவடைகின்றன. போர்க்கால பாதுகாப்பு காரணங்களுக்காக இணையம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் இது அந்நாட்டு மக்களின் தகவல் தொடர்பு உரிமையை பறிப்பதாக மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்ததன் பேரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஏப்ரல் 8 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த உடன்படிக்கையின் மூலம் ஹோர்முஸ் நீரிணை திறப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் லெபனான் எல்லைகளில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் காரணமாக இந்த அமைதி உடன்படிக்கை எந்த நேரத்திலும் முறிந்து போகக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது.